ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் கேலரி. பிரபாஸ் கேலரியில் இன்றைக்கி நம்ம ராமாயணம் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிஷிகள் உள்பட எல்லாரையும் அழைச்சி நீ நடத்தணும்னு விரும்பிய அந்த வேள்வியை நான் உனக்கு நடத்தி தரேன். குருவோட கோபத்தினால நீ அடைஞ்ச இந்த சண்டாள உருவத்தோட நீ சொர்க்கம் போவ, இது நிச்சயம் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரு. யாகத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு எப்போ நீ கௌஷிகன்கிட்ட சரணடைஞ்சியோ அப்பவே நீ கோரிய எண்ணம் நிறைவேறினதா நினைச்சுக்கோ அப்படின்னு திரிசங்கு மகாராஜனுக்கு மறுபடியும் தைரியம் சொல்றாரு. சொல்லிட்டு தன்னுடைய சீடர்களுக்கு உத்தரவிடுறாரு, இங்க போய் எல்லா ரிஷிகளையும் சிஷ்யர்களோட வேள்விக்கு வர வேணும்னு சொல்லி நான் அழைச்சதா சொல்லுங்க. சீடர்களும் அந்த மாதிரியே எல்லா பெரியவங்க கிட்டையும் போய் விஸ்வாமித்திரருடைய அழைப்பெல்லாம் தெரிவிச்சாங்க. அநேகமா எல்லாரும் வர்றதுக்கு சம்மதிச்சிட்டாங்க. மகா தபஸ்வியான விஸ்வாமித்திரருடைய அழைப்ப நிராகரிக்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. ஆனா வசிஷ்டருடைய குமாரர்களை அழைச்சப்போ அவங்க நாங்க வரமாட்டோம், ரிஷிகிட்ட போய் சொல்லுங்க. ரிஷி எவ்வளோ தபஸ்வியா இருந்தாலும் எப்படி இந்த மந்திர சடங்குகள் எல்லாம் நடத்த முடியும்? அதிலும் சண்டாளனுக்காக எப்படி யாகம் நடத்தலாம் அப்படின்னு ஆட்சேபிச்சு மறுத்துட்டாங்க. பாய்.